உங்களுக்கு தான் சார் நாங்கள் எல்லாமே நாங்கள் அப்பத்துலேருந்துமே இதுதான் உங்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் நாங்கள் போனோம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதே கவர்மெண்ட் ஏன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு? ஸ்டாலின் சார் அவர்களுடைய தொகுதிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அவர் நினைச்சா இங்க ஒரு 5 நிமிஷத்துல வில்லிவாக்கத்துக்கு வர முடியும், பெரம்பூருக்கு வர முடியும். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க சொல்ல வேண்டிய பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் எங்கள்கிட்ட இருக்கு. வில்லிவாக்கத்துல அன்னை சத்யா நகர்ல கிட்டத்தட்ட 400-500 பெண்கள் மத்தியில கார்பரேஷன் வந்து மாநகராட்சி வந்து வீடை இடிக்கிறாங்க. வீடை இடிக்கிறது என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா நீர்நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீடை இடிச்சிருக்கிறாங்க. ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகி இன்னைக்கு வந்து அப்பீல்ல வந்து ரிட்ல இருக்கு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சென்னையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா முக்கியமா வந்து வட சென்னையில இந்த பட்டா இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இருக்கக்கூடிய நேரத்துல கடந்த தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லோருக்கும் 10 வருஷத்துக்கு மேல இருக்கவங்க எல்லாத்துக்குமே பட்டா வழங்கப்படும்னு சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கவங்களுக்கு இதே கவர்மெண்ட் ஏன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு? இந்த கவர்மெண்ட் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க 30 வருஷத்துக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அப்புறம் ரெவன்யூ மினிஸ்டர் வந்து சொத்து வரி வாங்கியிருக்கிறார். எத்தனை வருஷமா வாங்கியிருக்காரு? 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல சொத்து வரி வாங்கியிருக்காரு. அப்புறம் இபி மினிஸ்டர் பதில் சொல்லணும், இங்க ஏன் இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லணும். அப்புறம் ஏன் ரோடு போட்டாங்க? அப்ப இத வந்து ஒரு அழகான வசிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு சத்யா நகரை உருவாக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய அம்மாக்களும் சரி தாய்மார்களும் சரி குருவி சேர்க்கிற மாதிரி வந்து வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொத்து சேர்த்த பிறகு இன்னைக்கு வயசுக்கு வந்த கல்யாணமான பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வெறும் காவல்துறையை அனுமதிச்சு பிளஸ் கார்பரேஷன்ல இருந்து இப்போ ஒருத்தர் வயசானவரை பார்த்தேன் நான். அவருக்கு தெரியாமலேயே ஏதோ ஆதார் கார்டு கொடுக்குறேன் இந்த கார்டு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட பொய்ய சொல்லி வீட்டுல யாரும் மித்தவங்க பெரியவங்க இல்லாதவங்ககிட்ட வயசானவங்கிட்ட பயோமெட்ரிக் வாங்கி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே வந்து இந்த வீடை இடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் இது அப்படின்னா, ஒரு டெண்டரை வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு இந்த ஊழல்னால வந்து லேண்டை கொடுக்கறதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய 500-600 ஃபேமிலி வந்து வீடை இடிச்சுதான் கொடுக்கணுமா? மனிதர்களுடைய வாழ்க்கை முக்கியமா? இல்ல இந்த கண்ணாடி பாலம் மாதிரி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து ஒரு டெண்டரை கொடுத்து ஒரு ஊழலை பண்ணி அதை வந்து முதலமைச்சர் வந்து உடனே திறக்கணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வந்து இங்க வந்து வீடு எடுத்திருக்காங்க. கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. யார் பண்ணது? அதே அரசு. யார் பதில் சொல்றது? அதே அரசு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பட்டா கொடுக்கணும்னு ஏன் சொன்னீங்க? அப்ப ஏன் வந்து அரசு வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதே அரசு இந்த விளிம்பு நிலை இருக்க மக்களுக்கு கோர்ட்ல போய் சண்டை போடுறதுக்கான வலிமை இருக்குமா? சட்ட ரீதியான போராட்டத்துக்கான வலிமை இருக்குமா? அப்ப கோர்ட்டுக்கு சரியான தகவல்களை சொல்ல முடியாத இடத்துல சாதாரணமா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தினக்கூலியில இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க ஒரு ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இந்த அரசு கொடுக்காம ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு தெரியாமலே போட்டு நிறைய பேர்த்துக்கு பயோமெட்ரிக்கை வந்து அவங்களுக்கு தெரியாமலே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக மாண்புமிகு முதலமைச்சரும் கார்பரேஷன் இருக்கக்கூடிய மேயர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் நைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படணும். இது நீர்நிலையா இருந்தா ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கிறத மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் சொல்லணும். ஏன் இபி கனெக்ஷன் கொடுத்தீங்கிறத மினிஸ்டர் சொல்லணும். அப்ப இங்க இருக்கக்கூடியது வந்து நீர்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு கார்பரேஷனே ஒரு தாட்டி ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு சரியான வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் இல்லாதனால இவங்களுக்கு தெரியாமலே கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டரையும் வாங்கி அதை இமிடியட்டா எக்ஸிகியூஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இமிடியட்டா பண்றாங்க. ஏன் இமிடியட்டா எக்ஸிகியூஷன் பண்றோம்? இங்க இருக்கவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைனல் ஆர்டர் வாங்குற வரைக்குமே ஜுடிஷியலா வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது ஏன் ஹைகோர்ட்ல தான் ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்தவனே ஏன் இடிக்கணுங்கிறது ஒரு ஒரு ஹியூமானிட்டி கிரவுண்ட் கிடையாதா? ஒரு மனித தன்மை அற்ற செயலாக திமுகவுடைய அரசு செயல்பட்டு இருக்கு.
ஏன் அதை செயல்படணும்? அவங்களுக்கு ஏன் அடுத்த அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? ரிட் அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? அங்க முடிஞ்ச சுப்ரீம் கோர்ட் போடாதா? ஒரு செந்தில் பாலாஜி ஒரு கிரிமினல் கேஸ்ல ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் ரெமெடி ஆகிற வரைக்கும் அவருக்கான எல்லா விதமான ஒரு லீகல் கிடைக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு அப்பீல் போறதுக்கும் அது வரைக்கும் வீடை இடிக்காம ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஏன் திமுக அரசு வந்து இன்னும் முடிவெடுக்கல? அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் இது கண்டிப்பா பதில் சொல்லணும். அப்ப வட சென்னையில அது முக்கியமா இன்னைக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். திருப்புகழ் கமிட்டியோட அறிக்கையே இன்னும் முதலமைச்சர் வெளியே விடல. அந்த அளவுக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னா திருப்புகழ் கமிட்டியோட நீர்நிலையை பத்தி ரிசர்ச் வெள்ளம் வந்தாலும் திருப்புகழ் கமிட்டி போட்டாங்க. ஏன் இன்னி வரைக்கும் வெளியே விடல? ஏன்னா அவரு எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குன்னு பாரு ரெவன்யூ ரெக்கார்டு எடுத்து பார்த்தாங்கன்னா திமுக பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய கம்பெனி இருக்கவங்க எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க எல்லாமே என்க்ரோச்ல இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாம் நீர்நிலைகளை என்க்ரோச் பண்ணி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி விளிம்பு நிலை இருக்க மக்களுக்கும் முக்கியமா சேரி பகுதியில் இருக்கக்கூடிய குடிசைகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளும் உடைச்சு இடிச்சு அது உயர்நீதிமன்றத்துடைய பெயரால ஒரு ஆர்டர் வாங்கி அவங்களால கோர்ட்லயும் போக முடியாது, சண்டையும் போட முடியாது. அப்படி ஒரு அநியாயத்தை எப்பயுமே ஒரு நீதித்துறையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து திமுக வந்து இந்த விளிம்பு நிலை மக்களோட வீடை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல வந்து பட்டா கொடுத்துருக்காங்க, பக்கத்து தெருவுல வந்து இடிக்கிறாங்க. அதுல என்ன நியாயம்? ஒரு தெருவுக்கு பக்கத்து ஒரு தெருவுல ஒரு 2 வீடு இருக்கு, 3வது வீடுக்கு வந்து வீடு இடிக்கிறாங்க. அப்ப ஒரு தெருவுல 4 வீடுக்கு பட்டா இருக்கு, அதுக்கு அடுத்த வீட்டுல வந்து இடிக்கிறாங்க. அப்ப என்ன விதமான சட்டம்? கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இங்க இருக்க மக்களுக்கு இமீடியட்டா சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கோர்ட்ல ஃபைட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறதுக்கும், அதுக்கப்புறம் காவல்துறை இந்த கோர்ட்ல ஜுடிஷியல்ல வந்து அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ மாநகராட்சியுடைய மேயர் மாநகராட்சி கிட்ட நான் கோரிக்கை என்ன விடுக்கிறேன், மேயர் மேடம் என்ன விடுக்கிறேன்னா சுப்ரீம் கோர்ட் போய் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் நீதித்துறையில வந்து அவங்கள ஃபைட் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்கள வன்முறை பேராலையும் போலீஸ் துறையை வச்சியும் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த இடத்த விட்டு வெளியே அமைச்சு அவங்க கண்ணு முன்னாடி வீடை வந்து இடிக்க கூடாதுங்கிறத நாங்க சொல்றோம், கடுமையா சொல்றோம். ஆல்ரெடி இடிச்ச வீடுங்களுக்கு கவர்மெண்டே வீடு கட்டி கொடுத்து இங்க இருக்கும் எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இனிமேட்டு இந்த மக்களை காவல்துறையோ இல்ல திமுகவுடைய குண்டர்கள் வந்து இவங்களை மிரட்டினாங்கன்னா தமிழக வெற்றிகளும் அறவழியில் இதே இடத்துல ஒரு 5000 பேர் வச்சு இங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு கைதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வயதான முதியவரை சாவிச்சுட்டு அவங்களோட ஒய்ஃபை கற்பழிச்சிருக்காங்க. இது எப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த ஒரு வாரத்துல பாருங்க, நாங்குநேரியில கடுமையா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்து மேலையும் கடுமையா வந்து வெட்டுறாங்க. மானாமதுரையில பிரச்சனை, 2 வயசு குழந்தைய கற்பழிப்புறாங்க. நேத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரேப் நடந்துட்டு இருக்கு. கடுமையா சட்டம் ஒழுங்குங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் உள்துறையோடைய கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. யாரு வந்து உள்துறை நிர்வகிக்கிறாங்கன்னே தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெய்லி ஷூட்டிங் பண்றாரு, மாநாடு போறாரு, ஒரு மேல உட்காந்து ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிட்டு டெய்லி வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேர்தல ஜெயிச்சிருவோம், 200 தொகுதி ஜெயிச்சிருவோம், இதே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கீழே வந்து அடிப்படையில கிரவுண்ட் என்ன நடக்குது? இப்ப இங்க இருக்க விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க, ஏன் வந்து கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் இருந்து வரல? ஏன்னா வந்துச்சுன்னா திமுகவோட ப்ராஜெக்ட்னா உடனே முதலமைச்சர் கோவம் வந்துடும். முதலமைச்சர் கோவம் வந்தா உடனே கூட்டணி கட்சிகள் அமைதி ஆயிடுவாங்க. டெல்லி பிஜேபி பார்த்து குரல் கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், கொள்கை ரீதியாக கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், நாங்களும் கொள்கை ரீதியா பிஜேபி ஏத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல தெரு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தமிழ்நாட்டுல தெரு நடக்கக்கூடிய வீடு இடிப்புகள் ஏன் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள், பிசிக தோழர்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க மக்களை நிக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துடும். இந்த கூட்டணினாலேயே எல்லா கட்சிகளையும் தன்னுடைய வலுவை இழந்து மக்கள்கிட்ட வெளியே போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பட்டா பிரச்சனை வில்லிவாக்கம் முதற்கொண்டு இல்ல, வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர்ல இருந்து எல்லா இடத்துலயும் இந்த பட்டா பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்ப இங்க யாரெல்லாம் வந்து பூர்வ குடிகளா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்க முடியல, ஆட்சிக்கு வந்து பட்டா கொடுக்க முடியும்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு வீடை இடிச்சிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. தமிழக மக்கள் மொத்தமா